உங்களை இந்த ஆழமான விரிவான பகுப்பாய்விற்கு நேரடியாக வரவேற்கிறேன். இப்போ உங்களுக்கு எப்போதாவது இப்படி ஒரு அனுபவம் நடந்திருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களோட ஸ்கிரீன்ல ஒரு மார்க்கெட் சார்ட்ட ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு ஃபீலிங், அட இந்த ட்ரெண்ட் இப்போதே ஆரம்பிக்க போது, எல்லாரும் வரத்துக்கு முன்னாடியே நம்ம உடனே உள்ள நுழைஞ்சிட்டா பெரிய லாபம் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆமா, எந்த ஒரு ட்ரேடருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக இயல்பான ஆசை தான் இது. கரெக்ட். ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட அது தொடங்கறதுக்கு முன்னாடியே ஆரம்ப புள்ளியிலேயே கணிச்சு பிடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய கனவுமே. ஆனா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இப்படி நீங்க நினைக்கிறது தான் உங்களோட முதலீட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடியலாம். இன்னைக்கு நாம ஆழமா அலச போற மூல ஆதாரம் பிரெசிஷன் என்ட்ரி, தி சயின்ஸ் ஆஃப் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஆய்வுக்கட்டுரை. ஒரு லெவல் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே என்ட்ரி எடுக்கிறது, அதாவது ஏர்லி என்ட்ரி அப்படிங்கிறது வெறும் மனக்கட்டுப்பாடு இல்லாததால நடக்கிற ஒரு சைக்காலஜி பிரச்சனை கிடையாது. நிச்சயமா கிடையாது. அது சந்தையோட ஈர்ப்பியலையே, அதாவது மார்க்கெட் மெக்கானிக்ஸ நாம முழுமையா தப்பா புரிஞ்சுக்கிட்டதால நடக்கிற ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் தவறு. இந்த உண்மையை தான் இன்னைக்கு நம்ம உடைக்க போறோம். இதுல ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, ட்ரேடிங் உலகத்துல பெரும்பாலான மக்கள் தங்களோட தொடர் தோல்விகளுக்கு காரணம் தங்களோட உணர்ச்சிகள் தான் முழுசா நம்பிட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு பொறுமை இல்ல, நான் அவசரப்பட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்ட். பயந்து போய் சீக்கிரமே வெளியே வந்துட்டேன் அப்படின்னு தங்களை தானே குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நாம இன்னைக்கு எடுத்திருக்கிற இந்த ஆய்வு கட்டுரை பாத்தீங்கன்னா விஷயத்தை அப்படியே தலைகீழா திருப்பி போடுது. இது நம்மள நாமே திருத்திக்கிற ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் கிடையாது. சந்தை எப்படி நிஜமாவே இயங்குது, அதோட அறிவியல் என்ன, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நம்ம ஏன் ரொம்ப நுணுக்கமா கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பியோர் மெக்கானிக்ஸ் அனாலிசிஸ் இது. நீங்க சொல்றது ரொம்பவே சரி. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் பலமுறை ஒரு ட்ரேட் எடுக்கும்போது கரெக்டா பாட்டம் பிடிச்சிட்டோன்னு நினைச்சு என்ட்ரி ஆவேன். ஆனா மார்க்கெட் கரெக்டா கொஞ்சம் கீழே என்னோட ஸ்டாப் லாஸை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கணிச்ச மாதிரியே ராக்கெட் வேகத்துல மேல போகும். அது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். எனக்கு அப்போலாம் பயங்கரம் கோவம் வரும். ஏதோ மார்க்கெட் என்ன மட்டும் குறி வச்சு வாட்ச் பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். மார்க்கெட் எப்படி நகருது அப்படிங்கறதுல நம்மகிட்ட ஒரு பொதுவான மாயா இருக்கு. வாங்குபவர்கள் அதிகமா வந்தா விலை உயரும், விற்பவர்கள் அதிகமா வந்தா விலை குறையும். இதுதானே லாஜிக். பொதுவா எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா மார்க்கெட்டோட உண்மையான நகர்வு இந்த சிம்பிளான விதியை மட்டும் வச்சு இயங்குறதில்ல. அது லிக்விடிட்டி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை மையமா வச்சுதான் சுத்துதுன்னு இந்த கட்டுரை ஆணித்தரமா சொல்லுது. கண்டிப்பா. அந்த லிக்விடிட்டி அப்படிங்கிற வார்த்தையை நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் லிக்விடிட்டினா மார்க்கெட்ல இருக்கிற பணப்புழக்கம்னு மட்டும் நினைச்சுக்கிறாங்க. ஆனா ட்ரேடிங் அகராதியில, குறிப்பா இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் பார்வையில லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? சொல்லுங்க. ரீட்டெயில் ட்ரேடர்கள் போட்டு வச்சிருக்கிற ஸ்டாப் லாஸ்கள், நிலவையில இருக்கிற பிரேக் அவுட் ஆர்டர்கள், அப்புறம் மார்க்கெட்ல தப்பான திசையில மாட்டிட்டு முழிக்கிற ட்ரேடர்கள், இவங்க எல்லாரும் தான் லிக்விடிட்டி. ஓஹோ, சிக்கிக்கிட்ட ட்ரேடர்கள் தான் லிக்விடிட்டியா? ஆமா. இது கொஞ்சம் பெரிய படத்தோட நினைச்சு பார்ப்போம். பலாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யற பெரிய நிறுவனங்களுக்கும் அவங்களோட அல்காரிதம்ஸ்க்கும் மார்க்கெட்டை ஒரு குறிப்பிட்ட திசையில நகர்த்தணும்னா அவங்களுக்கு இந்த லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஒரு பெரிய நிறுவனம் 1,00,000 ஷேர்களை வாங்கணும்னு நினைக்குதுன்னா அவங்க சாதாரணமா மார்க்கெட் விலையில போய் ஆர்டர் போட முடியாது. போட்டா என்ன ஆகும்? போட்டா விலை தாறுமாறா ஏறிடும், அவங்களுக்கு பெரிய நஷ்டம் வரும். இதை தான் ஸ்லிப்பேஜ்னு சொல்லுவோம். அதனால அவங்களுக்கு அந்த 1,00,000 ஷேர்ல விற்கிறதுக்கு ஆட்கள் வேணும். அடப்பாவமே, அப்போ அந்த பெரிய பிளேயர்ஸ்க்கு தேவையான ஷேரை விற்கிறது நான் தானா? அதாவது முன்கூட்டியே என்ட்ரி ஆகுற நம்மளோட ஸ்டாப் லாஸ் தான் அவங்களுக்கு தேவையான அந்த சப்ளையா? எந்த சந்தேகமும் வேண்டாம். 100க்கு 100 அதுதான் நடக்குது. ஒரு முக்கியமான சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பக்கத்துல மார்க்கெட் ஏன் ரொம்ப நேரம் அப்படியே நிக்குது, ஏன் திடீர்னு போலி நகர்வுகள் வருது, கேண்டில்கள்ல ஏன் நீளமான விக் அடிக்குதுன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய முறை யோசிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பெரிய பிளேயர்கள் லிக்விடிட்டியை தேடி வேட்டையாடுறாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களோட ஸ்டாப் லாஸை அடிச்சிட்டு மார்க்கெட் மேல போச்சுன்னு. அது உங்க மேல உள்ள தனிப்பட்ட கோபம் கிடையாது. நீங்க அவசரப்பட்டு முன்கூட்டியே உள்ள நுழையும் போது உங்களை அறியாமலேயே இந்த பெரிய பிளேயர்ஸ்க்கு தேவையான லிக்விடிட்டியை நீங்க சப்ளை பண்ணிடுறீங்க. இது கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. மார்க்கெட் முதல்ல அந்த லிக்விடிட்டியை மொத்தமா சேகரிக்கும், உங்கள மாதிரி ஆட்களை வெளியே தள்ளும். அதுக்கப்புறம் தான் அதோட உண்மையான பயணத்தையே தொடங்கும். முன்கூட்டியே என்ட்ரி ஆகுறவங்க எல்லாருமே இந்த வேட்டையில பலியாகிற ஆடுகள் தான். இது கேட்கும் போதே கொஞ்சம் பகீர்னு இருக்கு. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வருது. முன்கூட்டியே என்ட்ரி எடுக்கிறவங்களோட மனசுல என்ன ஓடுதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நானும் அதை பண்ணிருக்கேன்.
நாங்க என்ன கணக்கு போடுறோம்னா, மார்க்கெட் என்னோட லெவல உடைக்கல, இப்பவே உள்ள போயிட்டா என்னோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனா ஒருவேளை நான் நினைச்சபடி மார்க்கெட் மேல போச்சுன்னா எனக்கு கிடைக்க போற லாபம் பல மடங்கு பெருசு அப்படின்னு நினைப்போம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பத்தி சொல்றீங்க. ஆமா, புஸ்தகங்கள்லயும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:3 இருக்கணும் அப்படின்னு தானே சொல்லி கொடுக்கறாங்க. அப்புறம் எப்படி இந்த சின்ன ரிஸ்க் பெரிய லாபம் அப்படிங்கிறது தப்பான ஒரு கணக்கா இருக்க முடியும்? ரொம்ப அருமையான கேள்வி. இங்க தான் ஆபத்து வெகுமதி மாயை, அதாவது ரிஸ்க் ரிவார்ட் இல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. நீங்க கண்ணால பாக்குற அந்த சின்ன ஸ்டாப் லாஸ் இருக்குல்ல, அது உங்களோட உண்மையான ரிஸ்க் கிடையாது. புரியல. அது எப்படி உண்மையான ரிஸ்க் கிடையாது? இத நான் தெளிவா விளக்குறேன். ஒரு பிரேக் அவுட்டிற்கு முந்தைய நிலை, அதாவது அந்த கன்சாலிடேஷன் நடக்கிற இடத்த நியூட்ரல் ப்ராபபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நடுநிலை மண்டலம். ஒரு லெவல் உடைக்கப்பட்டு அது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அங்க வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் சமமான பலம் இருக்கும். ஓகே. அதாவது மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பும் 50%, கீழே போறதுக்கான வாய்ப்பும் 50%. ஒரு நாணயத்தை சுண்டி விடுறதுக்கு சமம் இது. இந்த மாதிரி ஒரு 50-50 நிலைமையில நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது வெறும் யூகம்தான். ஒரு பக்கம் ட்ரேடர்கள் முழுசா சிக்கிக்கிட்டா மட்டும்தான் இந்த நிகழ்தகவு மாறும். இத ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு வீடு ரொம்ப அடிமாட்டு விலைக்கு விக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். விலை கம்மியா இருக்கே, வாங்கி போட்டா பெரிய லாபம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்க உடனே வாங்குவீங்களா? மாட்டேன். அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு செக் பண்ணுவேன். கரெக்ட். அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா, டாக்குமெண்ட்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ண ஒரு இன்ஜினியரையோ வக்கீலையோ வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஒருவேளை செக் பண்ணாம வாங்கி வீடு இடிஞ்சு விழுந்துட்டா உங்களோட முழு பணமும் காலி. மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். நீங்க கொடுக்குற அந்த சின்ன ஸ்டாப் லாஸ் பலமுறை தொடர்ந்து அடிபடும்போது உங்களோட ஒட்டுமொத்த கேபிட்டலுமே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிடும். ஓஹோ, அப்ப மார்க்கெட் எடுத்த உடனே ஒரு நேர்கோட்டுல மேல போயிடாது. அந்த மார்க்கெட்டோட நுட்பமான தொடர் நகர்வை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு லெவல உடைக்கும். ஆமா, அதான் பிரேக். உடனே என்ட்ரியாக காத்திருக்கிறவங்க அப்படா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு அவசரமா உள்ள குதிப்பாங்க. ஆனா அடுத்த சில நிமிஷங்கள்ல மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் பின்வாங்கும். பிறகு சட்டுன்னு அந்த முன்கூட்டியே நுழைஞ்சவங்களோட ஸ்டாப் லாஸ்களை வேட்டையாடும். அதுதான் லிக்விடிட்டி ஸ்வீப். அவங்களோட அக்கவுண்ட் எல்லாம் நஷ்டத்துல க்ளோஸ் ஆன பிறகுதான் மார்க்கெட் எந்தவித தடையும் இல்லாம தன்னோட உண்மையான பயணத்தை தொடங்கும். 100க்கு 100 உண்மை. இந்த வேட்டையில பலியானது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னோட அனாலிசிஸ் எல்லாம் கரெக்டு தான், மார்க்கெட் நான் நினைச்ச திசையில தான் போச்சு, ஆனா என்னோட டைமிங் மட்டும்தான் கொஞ்சம் தப்பாயிடுச்சு அப்படின்னு புலம்புவாங்க. ஆமா, கரெக்ட் ஐடியா ராங் டைமிங்னு சொல்றது. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க நேரம் தப்பில்ல, அவங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. மார்க்கெட்டுக்கு அவங்களோட சின்னஞ்சிறிய ஸ்டாப் லாஸ் ஒரு எரிபொருளா தேவைப்பட்டுச்சு. அதை எடுத்துக்கிட்டு அது பயணத்தை தொடங்கிடுச்சு, அவ்வளவுதான். சரி, இதெல்லாம் ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ முன்கூட்டியே உள்ள போகக்கூடாது, கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும்னு சொல்றீங்க. அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த உண்மையான பிரேக் அவுட் அப்படிங்கிறது என்ன? ஒரு 5 நிமிஷம் கேண்டிலோ இல்ல 15 நிமிஷம் கேண்டிலோ ஒரு குறிப்பிட்ட கோட்டுக்கு மேல க்ளோஸ் ஆனா மட்டும் அது பிரேக் அவுட் ஆகிடாதா? நிச்சயமா கிடையாது. இங்கதான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்களுக்கும் ரீட்டைல் ட்ரேடர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்களோட அகராதியில பிரேக் அவுட் அப்படிங்கிறது வெறும் விலை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது ஏற்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது பிரைஸ் பிளஸ் அக்செப்டன்ஸ். பிரைஸ் பிளஸ் அக்செப்டன்ஸ் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? ஒரு லெவலுக்கு மேல மார்க்கெட் சில புள்ளிங்கள் போறதெல்லாம் பிரேக் அவுட் கிடையாது. இதை சிம்பிளா ஒரு உதாரண வழியா சொல்றேன். நீங்க ஒரு நாட்டோட எல்லையை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்கன்னு வைங்க, அதுதான் விலை, அதாவது பிரைஸ். ஆனா அப்படி காலை வச்ச உடனே அந்த நாட்டுல நீங்க செட்டில் ஆயிட்டு தான் அர்த்தமா? கிடையாது. நாம முறையா விசா வாங்கணும். கரெக்ட். அங்க ஒரு வீடு பார்க்கணும், பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். அப்போதான் அந்த நாடு உங்களை ஏத்துக்குச்சு, அதாவது அக்செப்டன்ஸ்னு அர்த்தம். ரொம்ப நல்ல உதாரணம். மார்க்கெட்லயும் அதேதான். பிரேக் அவுட் லெவலுக்கு மேல பல கேண்டலுக்கு நிலைச்சு நிக்கணும். அங்க பெரிய அளவுல வால்யூம் தொடர்ந்து இருக்கணும். முக்கியமா மார்க்கெட் திரும்ப கீழே வர முயற்சி பண்ணும்போது அங்க இருக்கிற வாங்குபவர்கள் அதை தடுத்து நிறுத்தணும். இந்த எல்லா ஆதாரங்களும் கிடைச்சாதான் அது அக்செப்டன்ஸ். வாவ், அந்த விசா உதாரணம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்போ அக்செப்டன்ஸ் இல்லாம வெறும் கேண்டில் மேல போகுதுன்ற விலைய மட்டும் வச்சுக்கிட்டு சந்தைக்குள் நுழையிறது அப்படிங்கிறது ஒரு கருதுகோள். அதாவது ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்புற மாதிரி நாம ஒன்ன கற்பனை பண்ணிக்கிறது. ஆனா அக்செப்டன்ஸ்க்கு பிறகு நாம உள்ள நுழையும் போது அது உறுதிப்படுத்தப்பட்ட ஏல முடிவு. எக்ஸாக்ட்லி. இன்னொரு விஷயம், எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு மார்க்கெட் லெவல உடைச்சதும் ராக்கெட் மாதிரி ஒரு மிகப்பெரிய வேகத்துல, அதாவது மொமெண்டம்ல மேல போதுல, அந்த வேகம் எப்படி உருவாகுது?
நிறைய புது பையர்ஸ் வந்து வாங்குறதால மட்டும்தான் அந்த வேகம் வருதா? இல்ல, இங்கதான் மார்க்கெட்டோட மிக நுட்பமான கொஞ்சம் கொடூரமான ரகசியமே அடங்கியிருக்கு. ஒரு மிகப்பெரிய மொமெண்டம் உருவாவதற்கு பின்னால புது பையர்ஸ் மட்டும் இல்ல, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் சிக்கிக் கொண்ட ட்ரேடர்ஸ். ட்ராப்ட் ட்ரேடர்ஸ். ஆமா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லெவல உடைச்சு கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு அது வரைக்கும் கீழே போகும்னு நினைச்சு வித்தவங்க எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. அவங்க நஷ்டம் அதிகமாக ஆக பயத்துல அவங்க தங்களோட ட்ரேட க்ளோஸ் பண்ணுவாங்க. அதாவது ஷார்ட் பண்ணுவங்க அதை க்ளோஸ் பண்ண கட்டாயமா பை பண்ணியே ஆகணும். ஓஹோ. இது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்டாப் லாஸ்களும் தொடர்ச்சியா அடிபடும். இதெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்ல ஒரு பெரிய செயின் ரியாக்ஷனை உருவாக்கும். முன்கூட்டியே நுழைஞ்சு சிக்கிக்கிட்டவங்க பதட்டத்துல வெளியேறது தான் சந்தையோட உண்மையான எரிபொருள். ஆனா அப்ப முன்கூட்டியே நுழைபவர்களிடம் இந்த எரிபொருள் இருக்காது இல்லையா? ஆமா, நீங்க முன்கூட்டியே என்ட்ரி ஆகும்போது மார்க்கெட்ல இந்த எரிபொருள் உருவாகி இருக்காது. அதனால தான் நீங்க என்ட்ரி ஆன உடனே விலை அங்கே தேங்கி நிக்குது, இல்லனா உங்களுக்கு எதிரா திரும்புது. ஆஹா. அப்போ தோல்வி அடைஞ்சவங்களோட பயமும் பதற்றமும் தான் ஜெயிக்கிறவங்களுக்கு லாபமா மாறுது. இத பாக்கும்போது மார்க்கெட்டை நாம 2 விதமா பிரிக்கலாம்னு தோணுது. எப்படி பிரிக்கலான்னு சொல்றீங்க? ஒன்னு வந்து இரைச்சல் நிலை, அதாவது நாய்ஸ் ஃபேஸ். இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு தெளிவான திசையே இல்லாம பக்கவாட்டிலேயே நகரும். கேண்டில்கள்ல நீளமான விக் இருக்கும், போலி பிரேக்குகள் வரும், பெரிய அல்காரிதம்கள் எல்லாம் சின்ன ட்ரேடர்களை டெஸ்ட் பண்ற இடம் அது. 2வது விரிவாக்க நிலை, எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ். இங்க தான் மார்க்கெட் எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா ஒரு வலுவான வேகத்துல பயணிக்கும். நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனா? ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. முன்கூட்டியே நுழையறவங்க பெரும்பாலும் இந்த இரைச்சல் நிலையில மாட்டிட்டு தான் படாத பாடுபடுறாங்க. எப்பவுமே ட்ரேடிங்ல உண்மையான லாபம் அப்படிங்கிறது இந்த விரிவாக்க நிலையில தான் வருது. ஆனா இதை உணர்ச்சிகளா பார்க்காம எண்களா, அதாவது ஒரு கணிதமா எப்படி பார்க்கறதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் எக்ஸ்பெக்டன்சி ஃபார்முலா அப்படின்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. நீங்க எடுக்கிற ட்ரேடுகள் நீண்ட காலத்துல உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா இல்லையான்னு இந்த ஃபார்முலா சொல்லிடும். அந்த ஃபார்முலா எப்படி வேலை செய்யுது? உங்களோட வெற்றி விகிதத்தையும் சராசரி லாபத்தையும் பெருக்கி அதிலிருந்து தோல்வி விகிதத்தையும் சராசரி நஷ்டத்தையும் கழிச்சா வர்றதுதான் எக்ஸ்பெக்டன்சி. கொஞ்சம் இருங்க, இந்த கணிதத்தை நாம அப்படியே காத்துல சொல்லிட்டு போனா கேப்பவங்களுக்கு புரியாது. இத ஒரு பிராக்டிக்கலான உதாரணத்தோட பிரிச்சுமேவும். நான் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறேன்னு வெச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் முன்கூட்டியே என்ட்ரி ஆகிற மாடலை வச்சு கணக்கு போடுவோம். இதுல என்ன நடக்கும்? ஓகே, அப்படியே செய்வோம். ஏர்லி என்ட்ரி மாடல்ல நீங்க 10 ட்ரேட் எடுக்கிறீங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னது. உதாரணத்துக்கு ₹100 ரிஸ்க் வச்சு ₹300 லாபம் எதிர்பார்க்கறீங்க. ஓகே, 1:3 ரிவார்டு. ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு இரைச்சல் நிலை. அதனால நீங்க நிறைய முறை ஸ்டாப் லாஸ் வேட்டையில மாட்டுவீங்க. உங்க வெற்றி விகிதம் 10க்கு வெறும் 3 ட்ரேடுகள் தான். இப்போ கணக்கு போட்டு பாருங்க. 3 ட்ரேட்ல ₹300 லாபம்னா ₹900. ஓகே. ஆனா 7 ட்ரேட்ல ₹100 நஷ்டம்னா ₹700. கடைசியா உங்க லாபம் வெறும் ₹200 தான். ஆனா 7 முறை தொடர்ந்து தோல்வி அடையும் போது உங்களோட சைக்காலஜி என்ன ஆகும்? நீங்க பயந்து போய் தப்பா ட்ரேட் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆமா, முடிவுகள் ரொம்ப ரேண்டமா மாற ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ அதே 10 ட்ரேடுகளை நான் பொறுமையா காத்திருந்து மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு எடுத்தா என்ன நடக்கும்? இதையும் கணக்கு போடுங்க. கன்ஃபர்மேஷன் மாடல்ல நீங்க கொஞ்சம் தாமதமா உள்ள நுழையறதால உங்களோட ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். உதாரணத்துக்கு ₹120 ரிஸ்க், ஆனா லாபம் அதே ₹240 தான் வச்சுக்கலாம். இங்க ரிவார்டு குறைஞ்சிடுச்சே. ஆனா இங்க தான் மேஜிக் நடக்குது. நீங்க விரிவாக்க நிலையில ட்ரேட் பண்றதால உங்களோட வெற்றி விகிதம் 10க்கு 6 ட்ரேடுகளா உயரும். இப்போ கணக்கு பாருங்க. 6 ட்ரேட்ல ₹240 லாபம்னா ₹1440. சூப்பர். 4 ட்ரேட்ல ₹120 நஷ்டம்னா ₹480. இப்போ உங்களோட லாபம் ₹960. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. கவனிச்சிங்களா? வாவ், இது உண்மையிலே கண் திறக்கிற மாதிரி ஒரு கணக்கா இருக்கு. அதாவது நான் மார்க்கெட்டோட ஆரம்ப புள்ளிய பிடிக்கணும் அப்படிங்கிற ஈகோவை விட்டுட்டு எனக்கு லாபம் கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு கன்ஃபர்மேஷனுக்காக காத்திருந்தா என்னோட வின் ரேட் அதிகமாகி கடைசியில என்னோட லாபம் பல மடங்கு பெருசாகுது. ஆமா, அதுதான் உண்மை. இங்கதான் நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நாம மார்க்கெட்டை முன்கூட்டியே கணிக்கிறவங்களா இருக்க போறோமா, இல்ல மார்க்கெட் நமக்கு காட்டுற ஆதாரங்களை பார்த்துட்டு அதுக்கேட்ட மாதிரி எதிர்வினை ஆற்றுபவர்களா, அதாவது ரெஸ்பாண்டர்ஸா செயல்பட போறோமா? மார்க்கெட் எப்பவுமே குறி சொல்றவங்களுக்கு பரிசளிக்கிறது இல்ல, ஆதாரத்துக்கு ரியாக்ட் பண்றவங்களுக்கு தான் பரிசளிக்குது. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. இந்த கன்ஃபர்மேஷன் மாடல்ல உங்களுக்கு நிலையான லாபம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட மன அழுத்தமும் ரொம்ப குறைஞ்சிடும். ஆனா
இவ்ளோ லாஜிக் இருந்தும் நாம ஏன் திரும்ப திரும்ப அந்த ஏர்லி என்ட்ரி தப்பியே பண்றோம்னு யோசிக்கும்போது எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் அடிக்குது. இது வெறும் சைக்காலஜி மட்டும் இல்ல, இது நம்மளோட பரிணாம வளர்ச்சியில பதிஞ்சிருக்கிற ஒரு ஆழமான பயாலஜிக்கல் சிக்கல். ஆதி காலத்துல காடுகள்ல வேட்டையாடும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முந்திக்கவனுக்கு தான் உணவு கிடைக்கும், உயிர் வாழ முடியும். ஆமா, சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்றது. எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நாம அந்த பழத்தை பறிச்சிடணும் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு நம்மளோட டிஎன்ஏவிலேயே பதிவாகிடுச்சு. அதேதான் நாம இப்போ நம்ம ட்ரேடிங் ஸ்கிரீன்லயும் அப்ளை பண்றோம். அட, இந்த கோணம் ரொம்ப அற்புதமா இருக்கே. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. மனித மூளை அப்படிதான் வயர் செய்யப்பட்டிருக்கு. எப்பவுமே ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறது தான் பெருமைன்னு நம்ம மூளை நம்புது. ஆனா மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளோட உயிரியல் உள்ளுணர்வுக்கு நேர்மாறாக செயல்படுற ஒரு இடம். கண்டிப்பா. அங்க இருக்கிற அல்கோரிதம்கள் அவசரப்படுற இந்த வேட்டைக்கார மனநிலைய ஒரு இரையா தான் பாக்குது. மார்க்கெட் முந்திக் கொள்பவர்களுக்கு லாபத்தை தருவதில்லை. பொறுமையா காத்திருந்து ஆதாரங்களை பார்ப்பவர்களே பரிசீலிக்குது. அதனால ட்ரேடர்ஸ் இனிமேல் சார்ட்டை பார்த்து மார்க்கெட் எப்போ நகரும் அப்படின்னு முன்கூட்டியே கணிக்கிறத தயவு செஞ்சு கைவிட்டுடணும். அதுக்கு பதிலா நகர்வு தொடங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் உறுதியாயிடுச்சா அப்படிங்கிற கேள்விக்கு தங்களை மாத்திக்கணும். பிரமாதம். நம்ம மூளையோட டிசைனையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு ஒரு ஆழமான கருத்தை நாம இப்போ அலசியிருக்கோம். இந்த விரிவான பகுப்பாய்வோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதிலிருந்து ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். முன்கூட்டியே சந்தைக்குள் நுழையிறது அப்படிங்கறது ஏதோ நீங்க செய்யற ஒரு துணிச்சலான செயலோ வீரதீர சாகசமோ கிடையாது. நிச்சயமா கிடையாது. அது பெரிய நிறுவனங்களுக்கும் அல்காரிதம்களுக்கும் நீங்களே உங்களை லிக்விடிட்டியா தாரவார்த்து கொடுக்கற ஒரு ஆபத்தான பொறி. ஏலம் முழுசா முடிஞ்சு மார்க்கெட்டோட மதிப்பு எங்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கடைசியா எந்த பக்கம் வெற்றி பெறுதுன்னு உறுதியான பின்னால களத்துல இறங்குறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். இதை விட தெளிவா சொல்ல முடியாது. இதை முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு சிந்தனையை நான் விதைக்க விரும்புறேன். கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த அல்காரிதம்களும் பெரிய நிதி நிறுவனங்களும் முன்கூட்டியே நுழைய பிடிக்கிற மனிதர்களோட அவசரத்தையும் அவங்களோட ஸ்டாப் லாஸ்களையும் வேட்டையாடுறதுக்காகவே இவ்வளவு நுட்பமா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, பங்கு சந்தையை தாண்டி உங்களின் அன்றாட வாழ்வில் நீங்கள் எடுக்கும் இன்னும் எத்தனை நிதி முடிவுகள் இது போல இருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங்ல இன்னும் 10 நிமிஷத்துல ஆஃபர் முடிய போகுது அப்படின்னு வர ஃபிளாஷ் சேல்ஸ் ஆகட்டும், இல்ல ஒரு புது கிரெடிட் கார்டை வாங்குறதுக்காக எல்லாரையும் முந்திக்கிட்டு ஓடுறவங்களோட அவசரமாகட்டும், இது எல்லாமே நம்மளோட இந்த உயிரியல் உள்ளுணர்வுகளை பயன்படுத்தி மற்றவர்களால் லாபமாக மாற்றப்படுகிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நாம ட்ரேடிங்ல மட்டும் லிக்விடிட்டியா இல்ல, நம்ம வாழ்க்கையில பல இடங்கள்ல அவசரப்பட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு லிக்விடிட்டியா மாறிக்கிட்டு இருக்கோமா? இந்த சிந்தனையோட இந்த ஆழமான பகுப்பாய்வை இனிதே நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் உங்களைச் சுற்றி உள்ள தரவுகளையும் கூர்ந்து கவனித்து வாருங்கள். பொறுமையே லாபம்.